ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிட்டியா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ பைட்ஸ். இது 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம பொட்டேட்டோ பைட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த டைமில் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் அதை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். பூண்டும் சில்லி ஃப்ளேக்ஸும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த டைமில் பச்சரிசி மாவு 1/2 கப் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கட்டி தட்டாமல் நல்லா கிளறி விட்டுடலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இதை வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஆறட்டும். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ கிரேட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி வரணும். இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம். நீல வாக்கில் கூட உருட்டிக்கலாம். நான் இங்கே சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இருந்தால் போதும். மாவெல்லாம் உருட்டி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டைகளை இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஓரளவு வெந்ததும் திருப்பி விட்டுறலாங்க. அப்போ தான் எல்லா சைடுமே நல்லா ஒரே மாதிரி வெந்து வரும். நல்லா வெந்துருச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நம்மளோட ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை டொமேட்டோ சாஸோடு சர்வ் பண்ணும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. அஞ்சே நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.